நான் போன பீரியடில் வந்து தமிழில் வந்து குழந்தைகள் பேசினாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு இங்கிலீஷில் பேசும்போது ஒரு ஸ்லாங் ஒன்று வரும். ஓகே. அந்த ஸ்லாங் இருந்ததுன்னா அங்கே வந்து குழந்தைகளோட மிங்கிள் பண்ண முடியாது. ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சென்டர்ஸ் இன் த என்டையர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ காட் அன் அவார்ட். மதுரையிலேருந்து இங்கேருந்து அங்கே போயிட்டு ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட டர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கும்? தமிழ்ங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்ம தமிழோட மொழியோடு சேர்ந்து கலாச்சாரத்தையும் வளர்க்கலாம். பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது சாதனை பெண்கள். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து ஒரு கிராமத்தில் இருக்கவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை பார்க்கணும் அப்படின்லாம் போவாங்க இல்லையா? ஸோ இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட். வெளிநாட்டுக்கு போயிட்டு சாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்னிறுத்தி வச்சிருக்காங்க. ஆப்வியஸ்லி ஆண்டர்பிரினர் வினோதா அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இவங்களோட வாழ்க்கை பயணம் எங்கேருந்து ஆரம்பிச்சுது, இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் மேடம். ஸோ உங்களோட ஸ்டோரியை கோத்ரூ பண்ணதில் மதுரையிலேருந்து யூஎஸ்க்கு எப்படி அந்த பயணம் ஆரம்பிச்சுது? எனக்கும் அந்த கொஸ்டின் தான் இப்போ இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான். எல்லாருமே வந்து அங்கே போய் வேலை பார்க்கணுன்னு யோசிக்கிற நேரத்தில் நீங்கள் எப்படி அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியா வந்து எங்கேருந்து வந்துச்சு? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய படிப்பு முடிச்சு எங்கள் வீட்டில் வந்து 3 பெண் குழந்தைகள். நான் தான் ஃபர்ஸ்ட்டு டாட்டர். கல்யாணம் பண்ணி முடிச்சு என்னோடய ஹஸ்பண்டுக்கு டிபெண்ட் விசாவில் தான் நான் அங்கே போனதேவும். நான் படித்தது இங்கே எம்பிஏ ஃபேட்டிமா காலேஜில் வந்து தான் என்னுடைய அண்டர் கிராஜுவேட் பண்ணேன். அப்புறம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷனில் எம்பிஏ பண்ணேன். நான் எங்கள் டேடி வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர். நானுமே ஆண்டர்ப்ரனோரியல் ஜேர்னியில் போகணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆம்பிஷனேவும். எங்கேயும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணணுங்கிறது என்னுடைய ஐடியா கிடையாது. அங்கே போயிட்டு ஒரு 5 வருஷம் என்னால் வேலை பார்க்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நான் போன பீரியட் 98ல் நான் அங்கே போயிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 29 வருஷம் ஆகுது நான் அங்கே போய். அப்போது வந்து க்ரீன் கார்டு இல்லாமல் வேலை பார்க்க முடியாது. டிபெண்ட் விசாவில் வேலை பார்க்க முடியாது. ஸோ குழந்தைய வளர்க்கணும், அதுதான் என்னுடைய முதல் ப்ரையாரிட்டியாக இருந்தது. ஏன்னா அப்போது வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வைக்கிறதுக்குலாம் ஆள் இல்லை. இப்போது வந்து எனக்கு வந்து ஒரு சிலான் லேடி ஒருத்தவங்க ஒரு மாண்டசரி ஸ்கூலில் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க அங்கே வந்து படிக்கிறதுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு அமெரிக்கனை கல்யாணம் பண்ணி சிலானில் இருந்து போனவங்க. ஒரு அமெரிக்கனை கல்யாணம் பண்ணி அங்கே இருக்கிற வெட்டரன்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆர்மி நேவி இல்லை ஏர்ஃபோர்ஸில் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹஸ்பண்டும் ஒரு நேவியில் இருந்தவர். அவங்களோட குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு மாண்டசரி ஸ்கூல் ஆரம்பித்து பண்ணாங்க. இப்போது அவங்களோட என்னோட டாட்டரை வந்து அங்கே அவங்களோட ஸ்கூலில் போய் விடும்போது ஷி செட், நீயும் என்னோட ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுமா, இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ணு, ஏன்னா உன்னை பார்த்தா என்னோட சிஸ்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லக்கிலி ஐ காட் அ க்ரீன் கார்டு பை தட். அப்போது வந்து அவங்களோட ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அவங்க கம்ப்ளீட்டாக எனக்கு மாண்டசரி சர்டிஃபிகேஷன், மாண்டசரி ட்ரைனிங் எல்லாமே கொடுத்தாங்க. அவங்க எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஐ கேன் நெவர் ஃபர்கெட் ஹர். ஷீ இஸ் லைக் அ சிஸ்டர் டு மீ. அதுதான் என்னுடைய முதல் ஜேர்னி. அங்கே தான் ஆரம்பிச்சது. ஸோ எந்த மாதிரி பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நமக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். கடைசியில் ஃபிக்ஸ் ஆனது ஒரு பிஸ்னஸாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் ஐடியா பண்ணீங்க? இப்போ எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க? நான் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பயுமே இந்த டீச்சிங்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. டீச்சர், ப்ரொஃபஸர் ஆகணும். ஏன்னா எங்கள் பெரியப்பா, எங்கள் டேடி வந்து நான் சொன்ன மாதிரி வாஸ் அன் ஆண்டர்ப்ரனர். எங்கள் பெரியப்பா வந்து அக்ரி காலேஜ் ப்ரொஃபஸர். எங்கள் தாத்தாவும் ஒரு டீச்சர் தான். டீச்சிங்குங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளட்லேயே இருக்குது. எங்கள் ஃபேமிலியில் எங்கள் தாத்தா, எங்கள் டேடியோட ஃபாதர் வந்து டீச்சர் தான். அதுக்கப்புறம் வந்து எங்கள் பெரியப்பா, அவர் வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவர். ஸோ டீச்சிங் இஸ் இன் மை இது. நான் அதனால தான் இந்த மாண்டசரி ஸ்கூல் வந்து எனக்கு போகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தைங்களோட அந்த இனிஷியல் ஸ்டேஜில் லேர்னிங்க்கு ஹெல்ப் பண்ணுறது அதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு முதல்ல வந்தது. ஒரு லேர்னிங் சென்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அங்கே. அந்த லேர்னிங் சென்டர்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூலில் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் இங்கே நம்ம டியூஷன் போகிறாங்க இல்லையா குழந்தைங்கள்லாம், அந்த மாதிரி டியூஷன் சென்டர்ஸ், லேர்னிங் சென்டர்ஸ்னு பேர். மெயினாக வந்து அங்கே மேத்தமேட்டிக்ஸும் லாங்குவேஜும் தான். இங்கே மாதிரி சயின்ஸுக்கு அதுக்கெல்லாம் டியூஷன் குழந்தைகள் வரமாட்டாங்க. ஏன்னா ஸ்கூல்லேயே அதுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவேகண்ட்டாக அவங்க வந்து ப்ரோக்ராம்ஸ் வச்சுருப்பாங்க. அங்கேயே ஸ்கூல்லேயே இப்போ வந்து பப்ளிக் ஸ்கூலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஜுகேஷனல் சிஸ்டம் இன் யூஎஸ்.
அதுக்கெல்லாம் வெளியில் வரணும்னு அவசியம் இல்லை. பட் மேத் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுக்கும்போது அந்த ஸ்டெப்ஸ் புரியாதுங்கிறதுக்காக தே சென்ட் தெம் ஃபார் த லேர்னிங். இப்போ அந்த மாதிரி ஹை லெவல் லேர்னிங் சென்டர் ஒரு இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அது வந்து கொரியன் பேஸ்டு கரிக்குலம். ஓகே. கொரியாவிலேருந்து அவங்க வந்து ஒரு 6 வருஷமாக வந்து அங்கே வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டிடியூஷன் போட்டு ஸ்டூடெண்ட்ஸை என்ரோல் பண்ணணும்னு பார்த்தாங்க. பட் கொரியன்ஸுக்கு பேக் தென் லாங்குவேஜ் இஸ் அ பிக்கஸ்ட் ப்ராப்ளம். இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அதனால அவங்களால 6 வருஷத்தில் அவங்க வந்து ஒரு 20-25 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அவங்களால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. எங்களுடைய சரி நான் போய் பார்த்துட்டு எனக்கு வந்து அவங்களுடைய அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் மேத்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஏன்னா என்னோட டாட்டர் அப்போ வந்து ஒரு 8th கிரேட் படிச்சுட்டு இருந்தா. அவளையும் நான் வேற ஒரு லேர்னிங் ப்ரோக்ராமில் போட்டிருக்கேன். பட் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் மேத் வந்து இட் வாஸ் அ வெரி யூனிக் ப்ரோக்ராம். அதுதான் இட் காட் மீ இன்டு தட் இது. அப்போ வந்து பேக் தென் தே யூஸ் டு கால் இட் அஸ் இனோபி. இப்போ வந்து ஐ லெவல் அப்படின்ற ஒரு ஃப்ரான்ச்சைஸ் நேமில் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ். அதில் தான் நான் ஃபர்ஸ்ட் போனது. இப்போ எந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஐம் நாட் ஜஸ்ட் அன் ஆண்டர்ப்ரனர், ஐம் ஆல்சோ அ சோஷியல் ஆண்டர்ப்ரனர்னு சொல்லுவேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலி ஆகட்டும், எங்கள் அம்மாவோட சைடு ஆகட்டும், என் டேடி சைடு ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து அந்த சமுதாயத்தில் வந்து கிவ் பேக் டு த கம்யூனிட்டி அது வந்து ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. அந்த இதில் பார்க்கும்போது இப்போது எனக்கு வந்து எங்கள் டேடியும் வந்து எங்கள் நகரில் பிரசிடெண்ட்டாக இருந்து எங்கள் நகரில் ரோடு போடுறதுலேருந்து கார்பரேஷனோட ரொம்ப அஃபிலியேட்டடாக நிறைய பண்ணியிருக்காங்க. அம்மா வந்து எங்கள் டேடி இப்போ மை டேட் இஸ் நோ மோர் ஒரு டெம்பிள் அவர் ஆரம்பித்து இப்போ வந்து அவரால் முடிக்க முடியாத டெம்பிள் இப்போ அம்மா வந்து நகரில் எல்லாத்தையும் எடுத்து கட்டி இப்போ அந்த நகரில் இருக்கிற எல்லா லேடிஸ் அண்ட் ஜென்மன் எல்லாம் ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். இப்போ அது வந்து இப்போ யூஎஸ் நான் போன இதில் வந்து இப்போ நிறைய தமிழ் அமைப்புகள் இருக்குது. அந்த தமிழ் அமைப்புகள் இருக்கும், ஆர்கனைசேஷன், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். இப்போ இதில் வந்து லேர்னிங் சென்டர் ஒன்றும் வந்து இப்போ நான் ஒரு லேர்னிங் சென்டரில் இருந்ததுனால தமிழ் ஸ்கூல் அதை வந்து குழந்தைகளுக்கு வந்து தமிழ் அங்கே வந்து படிக்கிறதுக்கும் இல்லை பேசுறதுக்கோ கூட ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி தான். நான் போன பீரியடில் வந்து தமிழில் வந்து குழந்தைகள் பேசினாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு இங்கிலீஷில் பேசும்போது ஒரு ஸ்லாங் ஒன்று வரும். அந்த ஸ்லாங் இருந்ததுன்னா அங்கே வந்து குழந்தைகளோட மிங்கிள் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்லாங் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் தமிழில் வீட்டில் பேசுறதுக்கே நாங்கள்லாம் பயப்படுவோம் அந்த ஜெனரேஷனில் இருந்து. அப்போது வந்து இது 2வது பையன், எனக்கு முதல் பொண்ணு, 2வது பையன்லாம் வரும்போதெல்லாம் நாங்கள்லாம் என்னென்ன எங்களை மாதிரி இருக்கிற நிறைய குடும்பங்கள் சேர்ந்து ஒரு தமிழ் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இப்போ வீக்கெண்ட் ஸ்கூல் மாதிரி. அங்கே தமிழ் ஸ்கூல் அது வந்து ஆமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து இப்போ அந்த தமிழ் ஸ்கூல்ல இருக்கிற புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற குழந்தைகளுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு புக்ஸ். இப்போ அதுல நான் அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் சொன்னேன் இல்லையா, அது வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஏன்னா நம்ம அந்த கரிக்குலம் போடும்போது நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்க, இந்த கிரிட்டிக்கல் திங்கிங், ஹோம்ஒர்க் புக், லெசன் புக், இந்த கான்செப்ட்ஸ்லாம் எடுத்து அங்கே அமெரிக்கன் தமிழ் அகாடமின்னு ஒன்று இருக்குது, கலிஃபோர்னியா தமிழ் அகாடமி, 2 அகாடமி இருக்குது. அதுதான் ரொம்ப ஃபேமஸ். இப்போ சிங்கப்பூர் அகாடமியும் வந்துட்டு இருக்கு. மேம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அங்கே தமிழ் ஸ்கூல் அப்படின்னும் போது எனக்கே கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருக்குது. எப்படி அப்படின்ட்டு இங்கே நிறைய பேர் வந்து தமிழை வந்து வெறுக்கிறாங்க, படிக்காமல் இருக்காங்க. தமிழ் படித்தா வேலை கிடைக்காது, நான் ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஃபாரின்லேயே வந்து தமிழ் அப்படின்னும் போது இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப வருஷமாவே இருக்கா மேடம்? நீங்கள் போகிறதுக்கு முன்னாடிலேருந்தே இருக்கா இல்லை நீங்கள் போனதுக்கப்புறம் இருந்தது? தமிழ் ஸ்கூல்ன்றது வந்து ஸ்கூலுன்னு இல்லை, என்ன பண்ணுவாங்கன்னா வீட்லேயே வந்து பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு புக் வாங்கிட்டு இங்கேருந்து ஒரு புக்கை வாங்கி கொண்டு போய் சொல்லி கொடுக்கறது. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக தெரியும். ஆனால் என்ன நான் சொன்ன மாதிரி அந்த தமிழில் பேசினாங்கனாலோ படித்தாங்கனாலோ அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேசும்போது ஒரு ஸ்லாங் ஒன்று வரும். அந்த ஸ்லாங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாங் வந்துட்டாலே அங்கே இருக்கிற அமெரிக்கன் குழந்தைகளோட அவங்களால மிங்கிலே பண்ண முடியாது. அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு. அதனால என்னென்னா வீட்டில் மேக்ஸிமம் இப்போ குழந்தைங்க நல்லா படிக்கணும், அப்படியே அங்கே இருக்கிற குழந்தைங்களோட மிங்கிள் ஆகணும் அப்படின்னா தமிழே சொல்லித்தர மாட்டாங்க. என் பொண்ணெல்லாம் அங்கே தான் பிறந்தா, பொண்ணு பையன் 2 பேருமே அங்கே தான் பிறந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் தமிழ்ங்கிறது ஸ்கூலாக கிடையாது. இப்போ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா சண்டே ஸ்கூல், அது பேரே ஒரு 4 மணி நேரம் தான், அந்த ஸ்கூலே 4 மணி நேரம் தான். அதில் அந்த குழந்தைங்களை நாங்கள் வரவழைக்கிறோன்னா அந்த குழந்தைங்க சும்மா வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்நாக் ஒன்று கொடுப்போம். அந்த ஸ்நாக்கை கொடுக்கறதுக்கு, அந்த ஸ்நாக்கை சாப்பிடணும், ஜாலியாக வந்து மற்ற குழந்தைங்களோட விளையாடணும், அதுக்கு தான் வருவாங்க அந்த குழந்தைகள். அப்படி ஆரம்பித்தது. அப்புறம் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேரண்ட்ஸு
அவங்க வந்து என்ன கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு நிறைய அவேர்னஸ் செஷன்ஸ் வச்சு நீங்கள் படிங்க, படித்தா வந்து குழந்தைகளுக்கு ஊரில் போனால் தாத்தா பாட்டியோட தமிழில் பேசலாம். தமிழ்ங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்ம தமிழோட மொழியோட சேர்ந்து கலாச்சாரத்தையும் வளர்க்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தமிழில் ஸ்கூல் படிப்புன்னு மாத்திரம் இல்லாமல் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் மியூசிக் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோம் அதுக்குள்ளேயும். ஓகே இப்படி கொண்டு வரும்போது அந்த ஒரு விழாக்கள் நடத்தும் போது என்ன பண்ணுவோம், தமிழில் மியூசிக் டீச்சர்ஸ் எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி அவங்கள வந்து பாரதியார் பாடல்கள், பாரதிதாசன் பாடல்கள், அந்த மாதிரி நிறைய பாடல்களை கொண்டு வந்து இது பண்ணி திருக்குறளை வந்து நாங்கள் நிறைய வந்து அங்கே வரவேற்போம். ஓகே திருக்குறள்ல போட்டிகள் நடக்கும், கவிதை கட்டுரைகள் போட்டிகள் வைப்பாங்க. இந்த மாதிரி வச்சு தமிழை கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்கும். தமிழ் சமுதாயத்தினர் வந்து அங்க வந்து பங்களிக்கிறாங்க, அந்த இடத்துல வந்து கத்துக்கிறாங்களா இல்ல வந்து அந்த ஃபாரினர்ஸே கத்துக்கிறாங்களா மேடம்? அது ஒரு அருமையான ஒரு கேள்வி. ஐடியா என்னன்னு கேட்டா, ஃபாரினர்ஸ் வந்து தமிழ் கத்துக்கணுங்கிறது தான் ஐடியாவே. பட் அதுல இன்னும் நம்மளால ஒன்றும் சக்சஸ்ஃபுல்லா எதுவும் பண்ண முடியல. ஓகே இப்போ வரைக்கும் நம்ம குழந்தைகள் தான் வந்து கத்துக்கிறாங்க. ஓகே நம்ம ஆட்கள் தான் அதுல முழுமையா வந்து பங்கேற்கிறாங்க. வேற என்ன பிசினஸ்லாம் மேம்? இப்போ எனக்கு இந்த எஜுகேஷனல் பிஸ்னஸ் இது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா, தமிழ் ஸ்கூலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் நான் வந்து போர்டு மெம்பராக இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே அதாவது ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் ரெஸ்டாரண்ட் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தபோது எனக்கு இந்த ஐ லெவலில் 2 சென்டர்ஸ் அது வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. எங்களோட சென்டர் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 6 வருஷமாக அவங்களால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியலன்னு. நான் வந்து அதில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயும் எங்களுக்கு வந்து நியூயார்க்கில் தான் ட்ரைனிங்லாம் இருந்தது. அங்கேருந்து வந்து இவங்களுடைய அந்த ஸ்கூலில் ஒரு 3 மாதம் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அதை எப்படி வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கணும், என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு பயிற்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு 3 மாதம். அது முடிச்சு என்னுடைய சென்டர் ஆரம்பிக்கும் போது எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த 3 மாதம் வந்து எங்கள் சென்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தது. ஆரம்பிச்சு அது வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டீங்க? கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆரம்பிச்சு வித்தின் 7 மாதத்துல நீங்கள் நம்ப மாட்டீங்க 184 குழந்தைகளை சேர்த்துட்டேன் அதில். ஓகே ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சென்டர்ஸ் இன் த என்டையர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ காட் அன் அவார்ட். ஓகே அதை வந்து சவுத் கொரியாவில் கூப்பிட்டு அந்த அவார்ட் கொடுத்தாங்க. அந்த அவார்ட் செரமனி அங்கே நடந்தது. ரொம்ப பெருமையாக இருந்தது. போயிட்டு அவங்களுடைய அந்த கம்பெனியில் போயிட்டு அந்த அவார்ட் செரமனியில் கலந்துக்கிட்டது, அவார்டு வாங்கினது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஓகே அது மாத்திரம் இல்லாமல் அந்த கம்பெனி டேக்கியோ, அந்த கம்பெனியில் வந்து இப்போது ஒரு போர்டு ஒன்று உருவாக்குனாங்க, அதாவது அமெரிக்காவில். அந்த போர்டில் வந்து தே மேட் மீ ஒன் ஆஃப் த போர்ட் மெம்பர். ஐ வாஸ் ஒன்லி லேடி டு பி பார்ட் ஆஃப் த போர்டு. ஏன்னா அந்த கரிக்குலம் வந்து த்ரூ அவுட் யூஎஸ் வந்து எப்படி நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு பக்கம். அது போயிட்டு இருக்கும்போது தான் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நடத்தணும். ஓகே உங்களோட நிறைய பிஸ்னஸ் இருக்கு. நிறைய பிஸ்னஸ் இருக்கும்போது பிராண்ட் நேம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஊர் பேரே வச்சுருவாங்க. அவங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஊர் பேரை மாற்றி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது ஃபாரினில் நம்ம பண்ணும் போது ஸோ அங்கே அந்த நேம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அங்கே இருக்க பெரிய பிரான்ச்சோட ஃப்ரான்ச்சைசிஸ் தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற போது அந்த நேம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ உங்ககிட்ட என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிராண்டுன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து அங்கே கொண்டு வந்தது வந்து அஞ்சப்பர் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் தான் முதல்ல கொண்டு வந்தோம். அதுதான் எங்களோட அம்ப்ரலாவில் இருந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட். இதை தவிர வந்து பாவார்ச்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது ஹைதராபாத்லேருந்து எங்கள் பார்ட்னர்ஸ் குரூப்ல இருந்து வந்தது பாவார்ச்சி. அதாவது ஹைதராபாத் பாவார்ச்சியோட இன்ஸ்பிரேஷன், பட் அதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் கனெக்ஷன் கிடையாது, ஏன்னா அது இட்ஸ் ஓன் பை பார்ட்னர்ஸ் குரூப். இதை தவிர சரவண பவன், இது எல்லாமே எங்களுடைய அந்த ஒரு அம்ப்ரல்லாக்குள்ளே இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ். இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு பிராண்ட் இன்னொரு பிராண்டை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் இருந்தது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக ரெஸ்டாரண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து புதுசாக ஒரு ஃபியூஷன் ரெஸ்டாரண்ட் கொண்டு வந்திருக்கோம், இலீட்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கோம். இதை தவிர வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் சப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சப்ளை செயின் கொண்டு வரணும்னு தான் எங்களுடைய ஆசை. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்தீங்கன்னா அதை ஒரு ரெஸ்டாரண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். வெறும்னா நம்ம வந்து செஃப் டிபெண்ட்டாக இருந்தோம்னா மல்டிப்ளை பண்ண முடியாது. இப்போ பெரிய பெரிய பிராண்ட் எடுத்துக்கோங்களேன், இப்போ மெக்டானல்ட்ஸ் ஆகட்டும், கேஎஃப்சி ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு அமெரிக்கன் செயின் எல்லாம்
உலக நாடுகளில் எல்லா இடத்துலையுமே வந்து அவங்களுடைய பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஒரு செஃப்பையோ ஒரு ஒரு சின்ன டீமையோ டிபெண்ட் பண்ணி இல்லை. ஓகே. அவங்கெல்லாம் தே டிபெண்ட் ஆன என்ன சொல்கிறது, ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் யூனிட், சப்ளை செயினை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களுடைய பிஸ்னஸ். அப்போ தான் அவங்களால வந்து இந்த குவாலிட்டியும் கொடுக்க முடியும், அந்த வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து ஒரே இதை மெயின்டைன் பண்ண முடியும். அவங்களுடைய பிராண்டினுடைய நேமையும் குவாலிட்டியையும் மெயின்டைன் பண்ண முடியும் அவங்களால. ஓகே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணணும் அப்படின்னா ஷெஃப் டிபெண்ட்டாக இருந்தால் எக்ஸ்பேன்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வித் தாட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூனிட். இன்னொன்று மேனுஃபேக்சரிங் யூனிட்ல தெர் இஸ் அ ஸ்டோரி பிஹைண்ட் த மேனுஃபேக்சரிங் யூனிட். அதை நான் சேவ் இட் ஃபார் லேட்டர். பிராண்ட் நேம் நீங்கள் கேட்டீங்க. பிராண்டுன்னு எடுத்தீங்கன்னா இப்போ என்னோட ஹஸ்பண்ட் நான் பார்த்துருக்கும் போது ஆப்வியஸ்லி நாம் எப்போ பார்த்தாலும் நமக்கு என்ன லெட்டர், ஒரு ராசி, தொழில்னாலே இது தானே, ஒரு ராசியெல்லாம் பார்ப்போம். அதில் வந்து எந்த லெட்டரில் நம்ம ஆரம்பித்தா சரியாக வரும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மீனிங் சரியாக வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து இப்போது எங்களுக்கு லெட்டர் ஏ, அது வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட்க்குலாம் ஒரு ராசியான லெட்டர். தென் வி தாட் அவுட் பிராண்டை நீங்கள் நேம் கொண்டு வரணும்னா ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த நேம் அவைலபிளாக இருக்கணும். உங்கள் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணும்போது, உங்கள் பிராண்டை ரெஜிஸ்டர் பண்ணும்போது அது அவைலபிளாக இருக்கணும். இருந்தால் மாத்திரம்தான் உங்களால் அதை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்போது வந்து பார்த்தா அஹில் அப்படிங்கிற நேம் வந்து அவைலபிளாக இருந்தது. எங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பேராக இருந்தது. அது வந்து அஹில் அப்படின்னு சொன்னால் பிரின்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம். இப்போ வந்து அந்த பிரின்ஸ் அப்படிங்கிற பேர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால வி கேம் அவுட் வித் பிராண்ட் நேம் அஹில். ஆனால் அஹில் வந்து எங்களோட பிராண்டோட நேமு. எங்கள் கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா வி ஆர் அ பிக் டைம் டிவோட்டி ஆஃப் சாய்பாபா. ஓகே. அதனால எங்களோட குழந்தைகளோட பேராகட்டும், நாங்கள் பண்ணுற என்ன ஒரு இதுலையும் அந்த பாபாவுடைய அந்த பிளஸ்ஸிங் எங்களுக்கு இருக்கணும்னு நினைப்போம். ஸோ அவருடைய பேரும் அதில் இருக்கணுங்கிறதுனால எங்களோட கம்பெனி நேம் வந்து சாய் ஃபுட்ஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இன்னொரு கேள்வி, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வின்னு சொல்லலாம். சரி, மதுரையிலேருந்து இங்கேருந்து அங்கே போயிட்டு ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட டர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். இப்போ இந்த வீடியோ போட்டால் கூட கமெண்ட் செக்ஷனில் தான் இருக்கும். அவங்க பிஸ்னஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்க, அவங்களோட டர்ன் ஓவர் என்னவா இருக்கும்னு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ என்ன மேம் உங்களோட டர்ன் ஓவர்னா இப்போ நீங்கள் வந்துட்டு அதாவது என்னுடைய ரெஸ்டாரண்ட் டர்ன் ஓவர்னு எடுத்தீங்கன்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். ஓகே. இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பர் மந்த் வந்து 175 to 200K வரைக்கும் அதில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சீசனல் பிஸ்னஸ். ஓகே. இப்போ ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஃபெஸ்டிவல் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 300K வரைக்கும் கூட போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எப்படி டர்ன் ஓவர் பண்ணுறீங்க, உங்களுடைய அந்த என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வருமானம் இருக்கும். ஓகே. இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட்ல நான் வந்து இது ஒரு வெர்டிகல் கிடையாது, என்னோட இதில் வந்து கிட்டத்தட்ட 4 வெர்டிகல் இருக்கு. ஓகே. இப்போ 4 வெர்டிகல்லையும் இட்ஸ் அ பேபி யூனிட். இப்போ அது ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் தான் ஆகுது. அதில் நான் ரொம்ப ஹை லெவலில் டர்ன் ஓவர் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ப்ராபப்ளி அபவுட் 100 to 125K இது வந்து என்னுடைய ஆவரேஜ். அதுக்கப்புறம் பர் மந்த். இதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் சீசனில் 300K வரைக்கும் கூட போகும். இது வந்து ஒரே ஒரு ஸ்நாக் யூனிட் மாத்திரம். இப்போ நான் வெர்டிகல்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து இப்போ இட்லி தோசை பேட்டரி யூனிட் ஒன்று போடுறோம், அது வந்துட்டு இருக்கு. இப்போ அது வந்து எங்களுக்கு ஒரு கன்சல்டன்ட் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த இட்லி தோசை பேட்டரி யூனிட் வந்ததுன்னா அதனுடைய டர்ன் ஓவர் வில் பி சம்திங் டிஃப்ரெண்ட். நாங்கள் எங்களுடைய எஸ்டிமேஷனே வந்து ஒரு மாதத்துக்கே கிட்டத்தட்ட 300K வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் அதை நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் தான், எக்ஸ்பெக்டட் அமௌண்ட்டு. இப்போ அதை ரீச் அவுட் பண்ணணும்னா நாங்கள் அந்த அளவுக்கு சேல் பண்ணணும். அதுக்கு வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. நீங்கள் என்ன வேணும்னாலும் டார்கெட் செட் பண்ணலாம், பட் ஹவு யூ ஆர் ரீச்சிங்கிற அந்த ஃபார்முலா தான் பெரிய விஷயம். அங்கே நீங்கள் என்ன மாதிரி உங்களுடைய சேல்ஸ் டார்கெட் செட் பண்ணுறீங்க, உங்கள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எப்படி இருக்கிறாங்க, அங்கே என்ன மாதிரி வந்து உங்களுடைய கஸ்டமர் வந்து எந்த அளவுக்கு அதை கஸ்டமர்கிட்ட எவ்வளோ ரீச் இருக்குது, அதெல்லாம் வச்சு தான் உங்களுடைய அந்த ஒரு இதுவுமே செட் பண்ண முடியும். ஸோ ஒரு இதில் வந்து இப்போ என்னுடைய ரெஸ்டாரண்ட்னா ஃபிக்ஸட், மேனுஃபேக்சரிங் யூனிட் இல்லை ஸ்டில் இட்ஸ் அ க்ரோயிங் யூனிட். அதுதான் என்னுடைய. மேம் இவ்வளோ நேரம் வந்து உங்களோட ப்ரீவியஸ் டைமில் வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கள் அந்த 300K வந்து அச்சீவ் பண்ணணுன்ட்டு பிரியோ டிவி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த இன்டர்வியூவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ இதோட தேங்க்யூ மேம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. என்னுடைய அந்த ஆண்டர்ப்ரனர் ஜேர்னியை வந்து நான் வந்து பிரியோ டிவியில் சொல்லியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இன்னும் இதனுடைய நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த முறை சந்திக்கலாம். இதை கண்டிப்பாக பாருங்கள்.